வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. வாங்க ஐயா. ஏம்மா வாங்க வந்து இருங்கம்மா. இவன் தாம்மா மாப்பிள்ள. பையனுக்கு அப்பா இல்லை, இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறுனாங்க. எனக்கே ஒரு மவ இருக்கா. இவன் என் பொண்ணு, இவன் தான் மூத்தவா. இது என் பையன், சின்ன பையன். 2 பேர் தான் வீட்டில். அப்படியாம்மா, சரி சரி. ஏ குட்டி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அழகா பதில் சொல்றாள. உன் பேர் என்ன? பிங்குவா? சரி சரி. அதெல்லாம் அவன் நல்லா பேசுவா. நல்லா பழகிட்டோன்னு வைங்களேன், கூடயே ஓட்டிக்கிட்டு இருப்பா. பொண்ணை வர சொல்கிறீங்களா? இந்த கூட்டிட்டு வரேம்மா. ஏட்டி, இந்த காப்பி. நல்ல பிள்ளையா நடந்துக்கோ, கொஞ்சம் அமைதியாக பேசுடி. அதெல்லாம் தெரியுமா. ஆமா, இது என்னது? காப்பி டீ கொண்டு கூடு. ஏது? இதில் கொண்டு போய் நான் காப்பி கொடுக்கவா? டீ கடையில இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் டீ கொண்டு கொடுக்க மாதிரியே இருக்கு. வேற எதுலையாவது கொடுமா. ஏன் டீ இது நல்லா இல்லையா? நான் ஆசையா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கினேனே. ம் ஆசையா வாங்கினியா? சரி, அப்ப நீயே கொண்டு கொடு. எம்மா இரு தாயா, தட்டில் வச்சு கொண்டு தாரேன். அம்புஜம், மேலே ஒரு தட்டு இருக்கு, அதில் இந்த கிளாஸ் எல்லாம் வச்சுதாம்மா. இந்த தட்டில் வச்சிருவோமாக்கா, இது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குல்ல. ஆட்டுமா, இது போதும், இதுலேயே வச்சிருமா. ஏடி மலரு, அவங்க என்ன கேட்டாலும் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு, பார்த்து கவனமா பேசு. அம்புஜக்கா, எனக்கு பயமா இருக்கு. எதுவும் குண்டக்க மண்டக்க கொஸ்டின்லாம் கேட்பாங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடி. நீ காப்பி கொடுத்துட்டு அப்பனா தூரம் வந்துரு. அங்கே நிற்காத, எதுனாலும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசிக்குவாங்க. சரியா? பயப்படாத. சரி. பிங்கு, கொஞ்ச நேரம் கீழே உட்காரு, அம்மாக்கு கால்லாம் வலிக்குது. பிங்கு, இங்க வா, மாமா கிட்ட வந்து உட்காரு. காஃபி எடுக்கோங்க. இதான் பொண்ணா? ஆமாம், எங்களுக்கு ஒரே பொண்ணு தான், வேற யாரும் இல்லை. அவளுக்கு கூட பிறந்தது. அப்படியா? ஏம்மா, உன் பேர் என்ன? மலர். மலரா? சரி சரி, நல்ல பேர் தான். அதில் இருமா, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? என்ன இந்த கிளவி பேசுகிறதே கொஞ்சம் டெரராக இருக்கே. ஹரி, எப்படில பொண்ணை பிடிச்சிருக்கா? எப்படி ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கிய? நல்லா இருக்காளா? உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு எப்படி இருக்கா? ஏம்மா நல்லா இருக்கா. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி இருக்கா. என்ன பொம்மை மாதிரி இருக்கா? ஏதாச்சும் கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல. அம்மா கேட்டா அதான் சொன்னேன். உனக்கு என்னடி? அதுக்கு நீ இவ்வளோ ஓவராவா? வேண்டாம் தம்பி, உடம்புக்கு ஆகாது. என்னம்மா உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? என்ன முடிவு? எங்க பொண்ணை பிடிச்சிருக்கா? எதனாலும் பேசுங்கம்மா, எதனாலும் சொல்லுங்க. ஏம்மா தனியா பேசணும். அவளுக்கு இஷ்டமா என்னன்னு கேட்கணுமா? நீ கொஞ்சம் சொல்லு. ஏல, இதை எப்படி நான் கேட்க? எதனாலும் இங்கேயே சொல்லுவாங்க, அவங்க பெற்றவங்க இருக்காங்க, நான் போய் கேட்க முடியுமா? ஒன்றும் வேணாம், பேசாமல் இரு. மாப்பிள்ளை என்ன சொல்றா அப்படி? அது ஒன்றும் இல்லை, பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணுமா, அதான். இதுல என்ன இருக்கு மாப்பிள்ள? போய் பேசுங்க. அவங்க வாழ்க்கை என்னன்னு அவங்க கேட்டுக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ஐயோ, பயமா இருக்கே பயமா இருக்கே. கண்டிப்பாக தனியாக பேசி தான் ஆகணுமா? என்ன கேட்க போகிறானோ கடவுளே. மலர், என் பேர் ஹரி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? என்னைய பிடிக்கலையா? எங்க என்னாச்சு? நீங்க ரொம்ப ஷை டைப்பா? ரொம்ப அமைதியான பொண்ணு போல. பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மெதுவாக கூட யோசிச்சு சொல்லுங்க. உடனே கேட்குறதும் தப்பு தான். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 32 வயசு ஆகுது. உங்களுக்கு ஓகேவா? எப்படி? எதுனாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டாதான் நடக்கும். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். இருந்தாலும் பிடிக்கலனாலும் சொல்லுங்க. என்னங்க என்ன கேட்டாலும் ஒன்றுமே பேச மாட்டீங்க. அப்போ நிஜமாவே பிடிக்கலையா? என்னங்க அப்போ பிடிக்கலையா? இல்லைங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, ஒன்றும் பேச வரலை. எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேனே. அப்படிங்களா? எப்போ சொல்லுவீங்க? ஒரு 2 நாளில் சொல்லட்டுமா? சரிங்க, நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். 2 நாள்லாம் தாக்கு பிடிக்காது. என்னங்க நான் மூச்சு முட்டை பேசுகிறேன். எல்லாத்துக்கும் தானா? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கீழே போலாமா மலர்?
ஓகே, நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க போல பேசுறதுக்கு. அப்புறம் உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சரிங்களா? மலர், கீழே குனிஞ்சு என்ன தேடிட்டு இருக்கீங்க? இந்தாங்க பிடிங்க. எங்க என்னதுங்க? ஒன்றும் இல்லை. அக்கறை கீழே ரொம்ப கொட்டி கிடக்குதுங்க, இந்தாங்க பிடிச்சிக்கோங்க. எங்க மலர், நல்ல காமெடி பண்றீங்க போங்க. நானும் என்னமோ நீங்க பேச மாட்டீங்க போல, ரொம்ப சைலண்ட் டைப் போலன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இது போதும். வாங்க போலாம். மறக்காம நீங்க நைட்டு கால் பண்ணி சொல்லிருங்க. என் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. என்னப்பா பொண்ணுகிட்ட பேசியாச்சா? ஆமாம்மா. என்ன சொன்னா, என்ன ஏது சொல்கிறம்மா. என்னம்மா ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னல பேசியாச்சா என்ன? ஒன்றும் சொல்ல மாட்டேக்க. பிடிச்சிருக்கா எப்படி? பிடிச்சிருக்குமா. அவங்கள்ட்டையும் கேட்டுக்கோங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணுக்கிட்டேயும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு எல்லாம் ஓகேனா சம்மந்தம்னா பூ வச்சுட்டு போயிடலாம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நகை எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏம்மா, என் பையன் கம்பெனியில் வேலை பார்க்கான். 50,000 மாதம் சம்பளம் வாங்குறான். நீங்கள் பார்த்து செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ போடுறதா இருக்கீங்க? நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு செய்வோம்மா, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். நகை 50 பவுன் போட்டுருங்க. பின்னர் ரொக்கமாக ஒரு 3 லட்சம் கொடுத்துருங்க. அப்புறம் காரு பைக்கெலாம் ஒன்றும் வேண்டாம். என் பையன்கிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது. சரிங்களா? இப்போ தான் வீடும் கட்டினா புதுசாக. அதனால் அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நகை மட்டும் 50 பவுன். ஏமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் என்ன கவர்மெண்ட் வேலையாம பார்த்துட்டு இருக்கேன்? இவ்வளோ நகை கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏல, நீ வாயை மூடு, எல்லாம் எனக்கு தெரியும். என்னம்மா ரொம்ப அதிகமாக இருக்கே எனக்கு. நாங்கள் ஒரு 30 பவுன் போல தான் சேர்த்து வச்சுருக்கோம். பின்ன அப்புறம் உருட்டி பரட்டி எடுத்தால் மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுனில் ஏதாவது செய்வோம். 35 பவுனு. இதுக்கு மேலே எங்களுக்கு செய்கிறதுக்கு கஷ்டம்தாம்மா. அப்புறம் கல்யாண செலவு இருக்குது, அவளுக்கு சீர்வரிசை இருக்குது, எல்லாம் பார்க்கணும்ல. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு என்ன முடியுதோ அது பண்ணுங்க. உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீங்கள் ரொம்பையும் போட்டு குழம்பிக்கிறாதீங்க. ஒன்றும் வேண்டாம். என்ன இன்னும் கல்யாணமே ஆகலை, பொண்ணு தான் பார்க்க வந்திருக்கோம். அதுக்குள்ளே இப்படி பல்ட்டி அடிக்கானே. ஏல, அப்போ அம்மாவுக்கு மரியாதையே கொடுக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன்ல. அம்மானு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. ஏம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. எனக்கே வயசு 33 ஆக போகுது. நீ வேற அது இதுன்னு போட்டு கெடுத்து என்னை கல்யாணம் பண்ணாமல் ஆக்கிறாத. அவன் சொல்கிறதும் சரிதான். வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது என் பிள்ளைக்கு. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைப்போம். சரிங்க சம்மதி, உங்கள் பொண்ணுக்கு என்ன முடியுமோ அதை போட்டால் போதும். என் பிள்ளை சொல்லிட்டான். என் பிள்ளை வார்த்தையை நான் மீற மாட்டேன். ரொம்ப சந்தோஷம் சம்மந்திம்மா. சரிம்மா, அப்புறம் என்ன பூ வச்சிடலாமா? அதெல்லாம் வச்சிடலாம். பொண்ணு கூப்பிடுங்க, அவள்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் இதில் இஷ்டமா என்னன்னு. அம்புஜா, மலரை போய் கூட்டுவாமா. மலர், இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு இஷ்டமா? என் பிரதர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பொண்ணு வாயை திறந்து பேசினா நல்லாயிருக்கும். பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, என் பொண்ணே சொல்லிட்டா பிடிச்சிருக்குன்னு. பூ வச்சிடலாம் சம்மந்தியம்மா. நீங்கள் கொண்டு வந்து வைங்க. வாசுகி, எந்த கவரில் பூ இருக்குமா? எடுத்து வைமா. கேர்பின்னு உள்ளே தான் கிடக்கு. அம்மா, கரெக்டாக வச்சிருக்கேனா? நல்லா இருக்கே. பூ வச்சோடனே என் மருமக ரொம்ப லட்சணமாக இருக்கா. அந்த கவரில் பாருமா, இன்னும் கொஞ்சம் பூ இருக்கும், வச்சு விடு. நிறைய வச்சா வலிக்கும்மா. இது போதும், அப்புறமா வச்சுக்குவாங்க. மலர், இந்த பூடி இது நீ அப்புறமா வச்சுக்கோ, சரியா? அப்புறம் சம்மந்தி, நாங்கள் கிளம்புறோம். இனிமேல் எதுனாலும் ஃபோன் பண்ணி பேசுகிறோம். மற்ற தகவலாம் ஃபோனில் பேசிக்கலாம். சரிங்கம்மா. பிங்கு, ஆன்ட்டிக்கு பாய் சொல்லிட்டு வா. பாய் பிங்கு செல்லம். பார்த்து போயிட்டு வாங்க. மலர், நான் போயிட்டு வரேன். இப்போவும் தானா? சரி, நைட்டு கால் பண்ணுங்க கண்டிப்பா. என்கிட்ட ஃபோன் இல்லை, எங்கள் அப்பா தான் வச்சுருக்காங்க. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அப்பா கிட்ட தான் பேசுவீங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணிடுங்க. பாய். நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏட்டி மலரு தங்கம், என்ன அழகா இருக்க தெரியுமாட்டி? ஏன் செல்லம் தேவதை மாதிரி இருக்கட்டி பூ வச்ச உடனே. இவ்வளோ நாள் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு எங்களை என்ன பாடு படுத்திட்டா கள்ளி. மலரு, அம்மா மேலே எதுவும் கோவம் இல்லையே? மாப்பிள்ளைய உனக்கு நல்லா பிடிச்சிருக்கா? என்ன இருந்தாலும் சொல்லிருடி. நாங்கள் வற்புறுத்தி பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்காடி? ஏம்மா போமா, சும்மா அதே கேட்டுட்டு இருக்காத. பொன்னம்மாக்கா, அவள் வெட்கப்படுறாளா இருக்கும். சும்மா சும்மா நம்ம அதே கேட்க வேண்டாம், சரிங்களா? பிடிக்கலனா தான் அவள் ஒரே ரீதியாக பிடிக்கலன்றவாளே. அப்படிலாம் இல்லை, அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அதனால தான் பிசாட்டி அமைதியாக இருக்கா. அம்புஜா, அப்படியா சொல்கிற? எனக்கு இது தெரியல பத்தியா? சரி சரி, ஆட்டும். இனிமேல் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கணும். கீதா, கீதா, ஏ கீதா, அடுப்படிலையும் காணும். எங்க போய் தொலைஞ்சா?
புருஷன் மதியம் பசியோட வருவானே, சோறு வைக்கிறதுக்கு வீட்டுல இருக்கணுமே கொஞ்சமாவது அவளுக்கு அறிவு இருக்கா? எங்க போய் பொறணி பேச போனாலும் சை, இவளோட எரிச்சலா இருக்குது. காலம்புற சாப்பிட்டு போக வேண்டாமா அந்த டைமுக்கு? கிச்சன்ல போய் நம்மளே போட்டு சாப்பிட்டுட்டு போவோம். என்ன செய்ய, இவளை கட்டிக்கிட்டு இவளோட தலைவலியா இருக்கு. நேத்து காலையில வச்ச கறி குழம்பு, மறுநாள் 3 வேளை இதேதான் சூடு பண்ணி தாரா. மகராசி எவ்வளவு குழம்பத்தான் வச்சான்னு தெரியல. வந்துட்டியம்மா தாயே, உனையதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். புருஷன் சாப்பிட வருவானே, எங்கடி போன மதிய நேரத்துல? என்னையா சொன்னீரு? சோறு இருக்கு, குழம்பு இருக்கு, எல்லாம் அங்க வச்சுட்டு தான் போயிருக்கேன். போட்டு வச்சு சாப்பிட தான் செஞ்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளோ பேச்சு? என்னதான் இருந்தாலும் இந்த புருஷ மருகெல்லாம் பொண்டாட்டி 4 வாரத்தை திட்டலன்னா சாப்பிட்ட சோறு வந்து ஜீரணமாகாது. அதெல்லாம் இருக்கட்டும் டி, எங்க போன இவ்வளவு நேரம்? இந்தாங்க கையிட்டுங்க. ஏடிஎம் தான் போயிட்டு வந்தேன். இந்தாங்க இவ்வளவு நாள் எனக்கு கஞ்சி ஊத்துனதுக்கு ஒரு 200, என் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்துனதுக்கு ஒரு 200, அப்பனும் மவனும் அடிச்சுக்காம இருக்கிறதுக்கு ஒரு 100. இதோ பாருங்க மனுஷா, நானும் இனிமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிட்டேன். நான் வேண்டினது கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அந்த ஸ்டாலினுக்கு கேட்டிருக்காத என் அக்கௌண்ட்ல மாசம் 1000 ரூபாய் போட்டு விடுறாரு. ஓஹோ, சரி சரி, மேல சொல்லு. இனிமே நான் ஒரு நாள் வீடை பெருக்கணும், நீங்க ஒரு நாள் வீடை பெருக்கணும். நான் ஒரு நாள் பாத்திரம் கழுவணும், நீங்க ஒரு நாள் பாத்திரம் கழுவணும். நான் ஒரு நாள் துணி துவைச்சா நீங்க ஒரு நாள் துணி துவைக்கணும். என்ன புரியுதுங்களா? நீ அப்படி வாரியா? நீ எனக்கு கொடுத்துருக்கிறது 500 ரூபா சரியா? நான் உனக்கு மாசம் 25,000 தாரேன். இதே மாதிரி நீயும் மாசம் மாசம் போய் 24,500 ரூபா மீதி கொண்டுட்டு வா. நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் உனக்கு. அப்படி நீ வேலைக்கு போக சொல்லி கொடுமைப்படுத்துறீங்க. இருங்க, இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன். ஏ கீதா, என்ன உடனே அம்மா வீட்டுக்கு போறேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கியா? நீ சொல்றதுல நல்லா இருக்க. உன் நியாயம் 500 ரூபாவை தந்துட்டு வீட்டுல பாத்திரம் கழுவணுமா, வீடை தூக்கணுமா, வேற என்ன துணி துவைக்கணுமா? இதெல்லாம் புயல எவனாவது பொறி தின்னுட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. வந்துட்டா புடி 500 ரூபாய. உன் விளையாட்டுலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் வேலையை பாரு. இப்ப என் பிள்ளை வந்துருவான். வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு தலைவலியை கரெக்டா வச்சிருக்கா. ஃபோனில் என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரோல் பண்ண இந்த பாட்டே வந்துக்கிட்டு இருக்கே. நல்லா இருக்குன்னு ஒரு வாட்டி கேட்டோம், இருந்தாலும் இதை 100-150 வாட்டி கேட்டிருப்போம். பாட்டையே வெறுக்க வச்சுருவாங்கன்னு நினைக்கேன் இதையே போட்டு. ஆனால் கேட்குறதுக்கு அருமையாக இருக்குது. நம்மளும் ஒரு வாட்டி பாடி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நல்லா பாடிட்டோம்னா அம்புஜக்கா, கீதா எல்லாரும் முன்னாடி போய் சீன் போட்டுட்ருக்கலாம். அந்த அருவி போல் அன்ப தருவாளே, சிறு அறிவிப்பும் இன்றி சுடுவாளே, நீயும் தும்முடிடி ஆயுசு 100 என்னோயில் உன்னோட பத்திர சொத்தாக. என்ன இப்படி தொண்டை பிளாக் ஆயிருச்சு? பரவாயில்ல, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அந்த அருவி போல் அன்ப தருவாளே, சின்ன அறிவிப்பும் இன்றி சுடுவாளே, நீயும் தும்முடிடி ஆயுசு 100 என்னோயில் உன்னோட பத்திர சொத்தாக. இது என்ன சொத்தாக அப்படின்னு சொல்லும் போது மட்டும் தொண்டை அப்படி ஒரு மாதிரி பிடிச்சிக்குது. மற்றவங்களாம் நல்லா தானே பாடுறாங்க, நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமா, இல்லை மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்குமா? என்ன மக்களே, எனக்கு இந்த பாட்டு வரவே மாட்டேங்குது. நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இப்படி பாடினீங்களா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க கீழே. உங்களுக்கு நல்லா பாட வருதா? போனில் இப்படி ஒன்னொன்னா தூக்கி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நல்ல நேரம் போகுது. ஓடிட்டேன்ல. நில்லடி எருமை மாடு, உன்னை இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டேன். எப்படி பிடிச்ச பாத்தியா? இப்ப நான் ஓடுவேன், நீ பிடிக்கவா? ஏடி எவ்வளவு விடு. ஏ கழுதிகளா, பொட்டு பிள்ளைய இருந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஜங்கு ஓடிட்டு அலையிறாளுவோ. ஏமா விளையாட தானே செய்யறோம், வெளியிலயே போக விட மாட்டேங்க, வீட்டுக்குள்ளேயே விளையாட விட மாட்டேங்க. என்னதான் பண்றது நாங்க? புக்கை எடுத்து படிங்கடி. ஏமா எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம்மா, சும்மா படி நை நெய்ங்காத. கால்லாம் வலிக்குது ஓடி ஓடி. ஏன் அபி, சென்னையில ஏதோ எக்ஸாம் வருதாமே, அப்படியா? எக்ஸாமா? என்ன எக்ஸாமா? எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதே. அதான் டி, எக்ஸாம் வந்தா புயல் அடிக்குமா, காத்தடிக்குமா, மழை பெய்யுமா, நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்களே. இந்த போன்ல கூட வச்சிருக்காங்க. ஏம்மா அது எக்ஸாம் இல்லம்மா, மிக்ஸாம் புயல். மிக்குசாமா? எனக்கு என்னடி தெரியும், கண்ணு தெரியல. ஏம்மா மிக்குசாமி இல்ல, குக்குசாமி இல்ல, மிக்ஸாம் புயல். சரிடி, ரொம்ப படம் வைக்காத, அம்மைக்கு தெரியலன்னு தானே கேட்டேன். வருஷம் டிசம்பர் வந்தாலே ஏதாவது புயல், மழை, வெள்ளம், என்ன பாடுபடுறாங்க அந்த சென்னையில் உள்ளவங்களாம். கஷ்டம்தான் போல சென்னையில் இருக்கிறதுலாம். அது சரிதான் ஏம்மா, எல்லாரும் ஏரியில் கொண்டு போய் வீடெல்லாம் கட்டி வச்சா எப்படி இருக்கும்? பின்ன வெள்ளம் வரதான் செய்யும். இருந்தாலும் அங்கேயும் வாழ்கிறாங்களடி, ஏதாவது ஒன்று செஞ்சு தானே ஆகணும் அவங்களுக்கும். பாவம், அவங்க இருக்க பிள்ளைங்களெல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்கு. சரி மணிலாம் ஃபீல் பண்ணாத, நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம், எல்லாம் சீக்கிரம் சரியாயிடணும்னு. ஏடிகளா, பாயை போட்டு 2 பேரும் படுங்க, அப்பா சாப்பிட்டுட்டு இருக்க சோறு ஈடா என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏம்மா நேற்று நான் தான் பாய் பெட்ஷீட்லாம் விரிச்சு போட்டேன், இன்னைக்கு அவளை போட சொல்லு. ஏம்மா எவ்வளவு ஒருத்தி விரிச்சு போட்டு பாடுங்கடி,
அம்மாவும் படுக்க வரேன். குறுக்கெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்கு. ராத்திரி நேரத்துல கத்த வைக்காளுவோ. எங்க என்ன சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ள சோறு ரெண்டாவது கேட்கவே இல்லை. என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க? எனக்கு சோறு போதுமா பங்குஜம். கணேசன் வரும்போது ஒரு டீ வாங்கி தந்தான், பசியே இல்லை. ஆமா பின்ன நைட் நேரத்துல டீ குடிச்சா எங்க இருந்து பசி எடுக்கும்? உறக்கமும் வராது. எனக்கு இருக்க அசதிக்கு படுத்த உடனே போய் தூங்கிடுவேன். சரிப்பா, அப்ப நீங்க போய் பாடுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு சோத்துல தண்ணி ஊத்திட்டு வரேன். சோனி எனக்கு ஒழுங்கா காட்டுட்டி. போன இப்படி வச்சு பாரு, சரியாவே தெரிய மாட்டுக்கு. உன் பக்கம்லாம் வைக்க முடியாது, எனக்கு கை வலிக்கு. அப்ப என்கிட்ட தா, நான் உனக்கும் காட்டுறேன். நான் வச்சு பார்க்கேன். நல்லா தருவேன் உனக்கு போட்டி. இவ்வளோ நேரம் ஃபோன் உன் கையில தானே வச்சிருந்த. சத்தம் போடாம தூங்குங்க மக்களே, அப்பாவுக்கு உறக்கமா வருது. அப்பனே முருகா. சோனி, இந்த கவிதாவை பாத்தியா? ஒரே லவ் சாங்கா ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு கிடக்கு இந்த பிள்ளை. ஏன் பச்சா என்ன? அந்த பிள்ளை யாரையோ ஒரு பையனை லவ் பண்றான்னு நினைக்கேன். அதான் ஒரே படம் டைலாக்கு, லவ் பாட்டா வச்சுட்டு கிடக்கு. லூசு அபி, லவ் சாங்லாம் ஸ்டேட்டஸ் வச்சா லவ் பண்றான்னு அர்த்தமா? அந்த பாட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கும், வச்சிருப்பா. இதுல உட்காந்து எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கிடப்பா. ஓ, உன் கிளாஸ் பிள்ளைனால சப்போர்ட் பண்றியோ? ஆஹா, உன் மூஞ்சி சும்மா ஓஹேனா வாயை கிழிச்சிருவேன். அது வரைக்கும் என் கையின புளியாங்க பறிச்சுட்டு கிடக்குமோ? ஏடி, போனை வச்சுட்டு படுங்க, கண்ணு கெட்டு போயிடும். நைட் உட்காந்து போனை பார்த்துட்டு இருந்தா. அப்பா அங்க படுத்திருக்காவோ, உட்காந்து கத்திட்டு கிடக்காளோ. வச்சிட்டேம்மா, கத்தாத. அலாரம் வைக்க தான் போன் எடுத்தேன். அது சரி, அதான் பெரிய அலாரமா நான் இருக்கேனே. கொஞ்சம் தள்ளி படுங்கடி, அம்மைக்கு இடம் கொடுங்க. அப்பா முருகா, என்ன படைச்ச ஆண்டவா, எல்லா மக்களையும் காப்பாத்துப்பா. என்ன மேல் வழியா இருக்கு. நைட்டு படுத்த உடனே தான் நல்லா இருக்கு. சின்ன சின்ன ஆசை, சிறுகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை, விண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. ஏம்மா, இது சின்ன சின்ன ஆசையாமா உனக்கு? ஒரு பாட்டை பாட விடுறாளோல 1008 கேள்வி கேட்டுருவாளோ. ஏங்க தூங்கிட்டீங்களா? என்ன அம்புஜம் சொல்லு, முழிச்சுதான் படுத்து கிடக்கேன். நம்ம மலர் இருக்காளா, அவளை பொண்ணு பக்கம் வந்தாங்க இன்னைக்கு. அப்படியா? மாப்பிள்ளைக்கு எந்த ஊரு, என்ன வேலை? மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? மாப்பிள்ளைக்கு மதுரை பக்கம் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. என்னமோ ஒரு கம்பெனியில வேலையாம். என்ன கம்பெனி வாயில நுழைய மாட்டேக்க. மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாங்களாம். 2 பேருக்கும் நல்லா பிடிச்சு போச்சு. அப்படியா? நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்க. கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அடம் முடிச்சிட்டுல இருந்தா எப்படி ஒத்துக்கிட்டா? ஆமா, அவ அப்படிதான் புலம்பிட்டு கிடந்தா. கடைசி பேசி எடுத்து சம்மதிக்க வச்சு அவளுக்கும் இந்த பையனை நல்லா பிடிச்சு போச்சு. அவ வளர்த்திக்கு மாப்பிள்ளை பையனும் நல்லா சரியா இருக்கான். அப்படியா? சரி சரி. மலர் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு இவ்வளோ நாள் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இப்போ ரொம்ப சந்தோஷம். மலரத்திக்காம கல்யாணம், ஜாலி ஜாலி. ஆமாம்மா, மலரத்தி கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் போட்டு நினச்சி பார்த்தாலே நல்லா இருக்கு. ஏம்மா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். என்னத்திட்டி கேட்கணும்னு இருந்த? ஒரு 150 ரூபா கொடுமா, 2 லாங் சைஸ் நோட்டு வாங்கணும். சரி, 2 நோட்டுனா 80 ரூபா தான் ஆச்சு. என்னத்துக்கு உனக்கு 150 ரூபா? நோட்டு, 2 பென்னு, அப்புறம் நீடில் பென்சில், எனக்கு ரெக்கார்ட் நோட்டில் வரைகிறதுக்கு. நான்லாம் 5 ரூபா பென்சில் வச்சு தான் வரைஞ்சேன். நல்லா தான் படம் வந்துச்சு. உனக்கு என்னட்டி நான்லாம் அப்பா கிட்டே அம்மாட்டையும் கேட்க. ஏம்மா சோனி, தாரம்மா நாளைக்கு காலையில். 2 பேரும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அப்படியா? தேங்க்ஸ்ப்பா. நான்லாம் அந்த காலத்தில் என்னோட சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தீனி வாங்கிறதுக்கு எங்கள் அப்பா 25 பைசா கொடுப்பாரு. 25 பைசானா 4 அப்போல்லாம் அதுவே பெரிய காசாக இருக்கும். அதை வாங்கிட்டு அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த 4 கையில் வச்சுக்கிட்டு கூட படிக்க பயனோட்டெல்லாம் காமிச்சு பார்த்தியா எங்கள் அப்பா எனக்கு 4 கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவேன். ஏப்பா, அந்த 4 நாளுக்கு என்ன வாங்குவீங்க? அந்த 4 2 தேன் மிட்டாய் வாங்குவேன். இல்லைன்னா சின்னதாக கொழிஞ்சு பழம் வாங்கி சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா 4 இருந்தாலே 4 வில்லை கிடைக்கும்.
அன்னைக்கு ஃபுல்லாக அதை வச்சு சாப்பிட்டுட்டு கிடப்பேன் சப்பி சப்பி. எப்பா வில்லையா அப்படின்னா என்னது? வில்லனா மிட்டாய் மக்களே. இப்போ விற்கிறாங்கல்ல சூட மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், அதெல்லாம் அப்போ வில்லன்னு தான் சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்களப்பா. ஆமாம், அது மாதிரி இப்போ வருமா? ஏங்க வாதம் தூங்குங்க. எனக்கு கண்ணு நல்லா சொக்குது. கதையெல்லாம் நாளைக்கு பேசுங்க. எம்மா என்ன அதுக்குள்ளேயும் தூங்கிட்டியா? எம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எதுனாலும் நாளைக்கு கேளுமா, காதுக்குள்ளே இறையாத. அம்மா இதுக்கு மட்டும் சொல்லிட்டு தூங்குமா. சரி கேட்டு தோலை. டெய்லி நைட்டு 1 மணிக்கு நாய் குலைக்குமா. என்னம்மா என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்ம வீட்டில் பேகி எதுவும் இருக்கோ? நம்ம வீட்டு நாய் ஒன்று ஃபோன் நோண்டிக்கிட்டே 1 மணி வரைக்கும் தூங்காம கிடக்குன்னு அர்த்தம். எவ்வளோ எப்படிமா கண்டுபிடிச்சா? உன் அறிவுக்கு நீ எங்கேயோ போயிட்ட, தூங்குற மாதிரி நடிக்கா பாரு. சோனி ஃபோன்ல கீழே கையை வச்சியோ தொடி நவுட்டிருவேன் பார்த்துக்க. தூங்கிட்டேன், என்கிட்ட எதுவும் பேசாத. ஏ அம்மா, இந்த மாமியாக்காரி பேதி எடுப்பவா மருமவளை போட்டு என்ன கொடுமை பண்றா. ராவும் பவுலும் நல்லா இருப்பாளா வணங்காதவா. வர வர இந்த நாடகத்தை பார்க்கவே பிடிக்கல. சை, ஒரே சண்டை அழுவ ஒப்பாரின்னு ஒரு சுவாரஸ்யமே இருக்க மாட்டேங்குப்பா. ஒரு சுவாரஸ்யமே இருக்க மாட்டேங்குப்பா. அவன் நடிக்க தான் வந்திருக்கா, அவளை போய் என்ன சாப விட்டு தள்ளுறான். என்னமோ இவன் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி. ஏ கீதா, மரியாதை கிரிக்கெட் மேட்சை போடு, அதையாவது பார்ப்போம். இதே உட்காந்து எவ்வளவு நேரம் பார்க்க, எனக்கு போர் அடிக்கு. நல்லாவா இருக்கு? முடியாது. என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கிறேன். என்னது? என்ன பாத்துக்கிறேன்? எம்மா தாயே, நீ எந்த சேனலை போடுறியோ அதையே பார்த்துக்கிறேன்னு சொன்னம்மா. உட்காரு, உடனே வரிஞ்சு கட்டிட்டு வராத. ஐயா ஐயா ஐயா, அவ கீழே விழுந்துட்ட கல் நெஞ்சுக்காரி. கொஞ்சமாவது அவளை தூக்கி விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்படிதான் செத்தா என்னன்னு பேர் வாழுவ போல. இதெல்லாம் எப்படிதான் இவன் உட்காந்து பார்க்காளோ, கேவலம். எது செட் ஆகுது? நம்ம போய் படுத்து தூங்குவோம். டசக்கு 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 டும் டும், டசக்கு 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 டும் டும், டசக்கு 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 டும் 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 டும். நம்ம தேடி வந்தது எங்கே இருக்குன்னு தெரியலையே. அம்மா தூங்கிட்டு இருக்கா, சத்தம் கேட்டு எஞ்சி ஓடி வந்துடக்கூடாது. எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு? கிடைக்க மாட்டேக்கு. ஒரு வேளை இந்த அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிருப்பாளா? ஒரு பூஸ்ட் திங்கி வந்தது குத்தம்மா. இருட்டுக்குள்ளே எப்படி தேட விட்றாவுல. இந்த அம்மா எங்கே தான் ஒழிச்சு வச்சிருப்பா? ஐ கிடச்சிட்டு பூஸ்ட்டுட்டப்பா. ஏ லைட்டு போடாமல் அப்படியே தின்னுட்டு ஓடிடணும். லைட்டை ஈட்டை போட்டோம்னா அப்புறம் அம்மா எழுச்சி ஓடி வந்துடுவா. இது என்னது என்னது? முளத்தப்படியா? அம்மா சதிகாரி, பூஸ்ட்டுக்குள்ளே இப்படியா வத்தப்படியா தட்டி வைக்கணும். கடவுளே, வயிறுலாம் எரியுதே, தொண்டெல்லாம் காந்தது. கண்ணெல்லாம் எரியுது. தண்ணி தண்ணி தண்ணி. எரியுதே, நாக்குள்ள எரியுதே. இருட்டுக்குள்ள கடந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பொண்ணாத்தா வந்துட்டியா நீ? இங்க வா. அந்த பாரு, அந்த பூஸ்ட் டப்பால நீ என்னது வச்சிருந்த? எந்த டப்பாடி? இந்த டேபிள்ல இருக்காதுவா? ஆமா, அதுல நீ என்னத்தை போட்டு வச்ச? சாம்பார் பொடி நிறைய திரிச்சேன், அதனால டப்பா இல்லாம எனக்கு அந்த டப்பா தான் பெருசா இருந்துச்சுன்னு போட்டு வச்சேன். ஏன் டீ என்ன? அம்மா, அறிவு கேட்ட அம்மா, நீ தாயா இல்ல பேயா? என் நாக்கு புல்லாம் பொத்துட்டு பூஸ்ட் நினைச்சு வாயில் எடுத்து போட்டேன். ஐயா கழுதைய, அப்படியா? அட லூசு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? அப்ப டெய்லி திருட்டு தரமா நீ தான் பூஸ்ட் தின்னு தின்னு காலி ஆகிட்டு இருக்கேன். டீ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது யார் சாப்பிட்றா? அவ்வளோ வீட்டில் பூனை கிடக்கும், நாய் கிடக்கும், எதுவும் வந்து தின்னுட்டு போயிருக்கும். இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நல்லா இருக்குது கதை. நாளைக்கு கல்யாணம் ஆக போறா. பூஸ்ட் எது சாம்பார் பொடி எதுன்னு கூட தெரியாம இருக்கா. பிள்ளையை நல்ல லட்சணத்துல தான் வளர்த்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது இன்னும் என் தலையில என்னென்ன இடியெல்லாம் போட போறாளோ. மாமியார்கிட்ட ஏச்சு வாங்கி கொடுக்காம இரு, நாளைக்கு அவ கேப்பா. மாமியார் வீட்டில் என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கேன், என்ன லட்சணமா வளர்த்து வச்சிருக்கேன்னு கேட்ட போறாவோ. நாளை இருந்து உனக்கு பாடம் தான் எடுக்கணும் சமைக்கிறத பத்தி. என்னது பாடம் எடுக்க போறியா? கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே பெருசு. அதை பண்ணி இதை பண்ணலாம் என் மண்டையில எதுவும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிடிமா தாயே, உனே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒன்றும் சொல்லலை போதுமா? இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தா ஊட்டி. மாப்பிள்ளை தான் பேசினாரு. சரியா? வாங்கிட்டு தான் ஏதோ பேசணுமா, கொஞ்சம் பேசுமா. ஏமா தூரம் போயிரு பார்த்துக்கோ, என்னால் அதெல்லாம் முடியாது. சும்மா என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? தெரியாத ஆள்கிட்டலாம் பேசு வையுங்க. நான் என்ன பேச சொல்கிறேன்? இடி தெரியாத ஆள்கிட்டயா பேச சொன்னேன்? உன்னை கட்டிக்க போறவர் தானே, கொஞ்சம் என்னன்னு கேட்டுக்கோயேன். நாங்கள் பேச முடியுமா? நாங்கள் என்னன்னு கேட்க தான் செய்ய முடியும். நான் அவர் ஒன்ட்ட தான் பேசணும்னு சொன்னார். பேசுமா, ஏமா அப்படி கஷ்டப்படுத்துகிற அம்மாவை?
நீ இத்தனை வருஷம் வளர்த்து படிக்க வச்சு ஐயய்யா ஏம்மா போதும், நிறுத்துமா உன் புராணத்தை தயவு செய்து. தா இப்போ என்ன பேசணும் அப்படி தானே? நானே வாயெல்லாம் எரிச்சல்ல இருக்கேன், நாக்கெல்லாம் எரிஞ்சு புண்ணா போய் கிடக்குது. நீ வேற ஏம்மா நேரம் கட்ட நேரத்தில் தொல்லை பண்ணுற? சரிம்மா அம்மா உனக்கு மருந்து போட்டு விடுறம்மா, கொஞ்சம் பேசுமா நீ. யாத்தே என்னாவதுக்கு வாரா? ஊரில் 2 3 பிள்ளை பெற்றவங்களாம் நல்லா தான் வளர்த்து கட்டி கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ ஏம்மா பொண்ணாத்தா, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க பாரு. சத்தமாக பாட்டி பேசிட்டேன், என் கவலையை எங்கே போய் கொட்ட. சரிம்மா நீ பேசிடு தங்கம். நான் பேசணும்னா உன் கண்டிஷன். இதே மாதிரி பூஸ்ட் டப்பா நாளைக்கு வாங்கி தரணும். அதுக்கு சம்மதம்னா நான் பேசுகிறேன், அப்படி இல்லைன்னா என்னால் முடியாது பேர். பூஸ்ட் பாட்டில் தானேடி, நான் நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவேன். மொதல் வேலை எனக்கு இதானே வேலை. காலைல எந்திரிச்ச உடனே என் பிள்ளைக்கு போய் 2 பூஸ்ட் டப்பா வாங்கிட்டு வந்தது தான் அடுத்த வேலையே. சரியா மலரு? இது சத்தியம். பேசுமா இந்தாம்மா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் நாங்கள், அதனால வச்சுக்கோ. இப்போ ரூமில் போய் இருந்துக்க. அம்மா வேற ஃபோனை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ கழுதை என்னத்த பேசுறதுன்னு தெரியலையே. ஐயோ வயிறெல்லாம் கலக்குது. என்னன்னு தெரியல, இதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பயமாக இருக்கே. ஒருவேளை இதுதான் வெக்கமோ? நம்மளுக்கு எங்கே வெக்கம் வந்துச்சு? ஆனால் மக்களே இங்கே பாருங்க இந்த கொடுமையை. 5 வயசில் என்னென்னா நம்ம முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கக்கூடாது, அப்படி இப்படின்னு புத்தி சொல்லி அனுப்புகிறாங்க. அதே 25 வயசில் தெரியாத ஆள்கிட்ட தான் போய் நம்மளை பிடிச்சி கட்டி வைக்காங்க. இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஃபோன் வந்துட்டு ஐயோ யாருன்னு தெரில. அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கேன். என்ன பேச ஒரு மாதிரி இருக்கே கடவுளே. ஹலோ, யார் பேசுகிறது? என்ன தெரியலையா?